இன்றைக்கி நாம் ரொம்பவே பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியான ராகி ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடைகளில் வாங்காமல் வீட்டிலே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு ரவா போட்டு இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூடவே 1 கப் அளவுக்கு ராகி மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து தேங்காய் துருவல் இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி ஒரு 2 விரலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி உடையணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்தோம்ல ரவை ராகி மாவு, அதையும் இதுக்குள்ளே போட்டு இம்மீடியட்டாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓரளவுக்கு இந்த பாகு கூட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த ரவை வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகி நல்லா பஞ்சு போல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் நட்ஸு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக பாதாம் மட்டும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட் ரெசிபி. இது வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோவோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.